அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ லட்சுமி ரமணாஸ் ஜோதிடர் வி சண்முகம் பொத்தனூரிலிருந்து. இன்றைக்கு இங்கே வேசி வீடே கதி என கிடக்கின்ற தஞ்சமடைகின்ற ஒரு ஜாதகம் இங்கே பதிவு செய்யப்படுகிறது. இன்றைக்கு இந்த ஜாதகத்தில் லக்கணத்தில் சூரியன், 3இல் கேது, 7இல் குரு, 8இல் சனி செவ்வாய், 9இல் ராகு, 12இல் சந்திரன் புதன் சுக்கிரன். இதுதான் இந்த ஜாதக அமைப்பு. இப்படி அமைப்புள்ள ஜாதகர் தாசி வீடு வேசி வீடே கதியாக கிடப்பார் மனைவி இருந்தாலும் அப்படின்னு சொல்லி சித்தர் பாடலில் வருது. இப்போது அந்த பாடல் வரிகளும் அதற்குரிய விளக்கமும் பார்க்கலாம். சித்தர் பாடலிலே வரக்கூடிய அந்த பாடல் வரிகள், அந்தணன் ஏழிலேற அதற்குரியன் அஷ்டமத்தில் வீழ்ந்திட, அக்கிரம கோட்கள் புகவள, தங்கவிரு கோட்களை நோக்க, சந்திரன் புதன் மாமலைக்கிரை முதலாச் சாற்று நற்கோளெல்லாம் விரயத்தானாமே, பாதி நீசமேராகத் தத்தம வரிலையை குறைய வந்தவன் கொடிய வஞ்சகனன்றனது, மனைய வழில விழா விருட்போன் மயங்குகிற வேசை நொறுங்கி தெரிந்து, மான் பொருளிழந்து வரியனாய் சுந்தரமடந்தை உயிரினை இழக்க துணிந்திடவா, வளையுமிழந்து துரோகியாய் நெடுநாட்கள் கடந்து துயிர் துறந்து சுடு நடுக்கிடை நின்று துடிப்பான் பாரே அப்படிங்கிறார். இப்படி பாடலை சொல்லிட்டு அந்த பாடலுக்கான விளக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 7க்குடைய செவ்வாய் 8இல் பாவருடன் கூடி நிற்க, செவ்வாய் பாவருடன் சேர 8ஆம் இடத்ததிபதி 7இல் நிற்க, லக்கணாதிபதி சுக்கிரனும் 2-5க்குடைய புதனும் 3க்குடைய சந்திரனும் 12இல் மறைய, 3இல் கேது நிற்க, ராகு 9இல் நிற்க, இப்படி ஜாதக அமைப்புள்ள ஒரு ஜாதகனுக்கு தன் மனையால் இருந்தாலும் வழிதவறி வளமிழந்து வேசி வீடே கதியென கிடப்பான் அப்படின்னு அவர் சொல்கிறார். தன் உயிர் மனைவியை தவிக்க விட்டு குயில் போல் மனைவி இருந்தாலும் குரங்கு போல் இருக்கின்ற ஒரு வப்பாட்டி வீட்டில் இந்த ஜாதகன் வசிப்பான் அப்படிங்கிறார். அது மட்டுமல்ல, பிற்காலத்தில் நான் அள்ளி அள்ளி கொடுத்தேனடி அப்படிங்கிற மாதிரி இவர் அள்ளி அள்ளி கொடுத்திருந்தாலும் பிற்காலத்தில் இவர் பெருத்த நோய் நொடிக்கு ஆட்பட்டு துயரத்தில் வீழ்ந்து கட்டுடல் நலிந்து குஷ்டரோகம் பிடித்து யாரும் கேட்பாரற்று கிடந்து இறந்து வீழ்வார் அப்படின்னு அவர் அந்த பாடலில் சொல்கிறார். இப்படி இது யாரை சொல்கிறது குற்றம்? சாதகனை குற்றம் சொல்ல முடியுமா? கிரகம் கோளாறு, கிரகன் என்ற நட்சத்திராதிபதி கோளாறு. அதனால் நல்லவனும் கெட்டவனாக அலையக்கூடிய வாய்ப்பினை கிரகமும் ஜாதக கட்டமும் கிரக அமைப்பும் தந்து விடுகிறது. ஆகையினாலே இது போன்ற ஜாதக அமைப்பு இருந்தால் இந்த ஜாதகன் இப்படித்தான் இருப்பார் என்று சித்தர் பாடலிலே சொல்லப்படுகிறது. உங்கள் ஆய்வுக்கு வந்தால் எடுத்துக்கலாம்.
என் ஆய்வுக்கு வருகிறது. நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம்.